மனிதன் ஆணோ பெண்ணோ 3 குழந்தைகளை பறி கொடுத்து விட்டார்கள். முத புள்ள பிறக்குது, மூத்தபுஷ். அடுத்த புள்ள அது மூத்தபுஷ், இன்னொரு புள்ள அது மூத்தபுஷ். இதெல்லாம் மூத்தா போன பிறகு இன்னால் இல்ல அல்லாஹ் நாடுனது நமக்கு நம்ம கையில என்ன இருக்கு? நம்மளா தயாரிக்கிறோம், ஃபேக்டரி வச்சா தயாரிக்கிறோம். அவனா உசுர கொடுக்குறான், அவன் நினைச்சா தக்க வைக்குவான், அவன் நினைச்சா எடுத்துக்கிறான். நமக்கு என்ன இருக்குது அப்படி நினைச்சிட்டாங்களே. ஆனால் அப்ப சொர்க்கத்து தகவல் ஜன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ஒரு பெண்மணி எந்திரிச்சு காலத் 2 புள்ளையே பறி கொடுத்து பொறுமையா இருந்தா சொர்க்கம் கிடைக்காதான்னு கேக்குது அம்மா. அந்த அம்மா 2 புள்ளைய பறி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க அவிஸ்னானி 2 தான் போ, 2 புள்ளைய பறி கொடுத்தாலும் சரி எத்தனை கணக்கு இல்ல, அந்த சபர் தான் கணக்கு, போ அதுக்கும் சொர்க்கம் தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சுனன் நஸையில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். இப்ப என்ன இத பாக்குறோம்? ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னவன கடவுள மாதிரி ஆட்டம் காணும். குழந்தை இறந்தவன அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறானா சந்தேகம் வந்துடும். நமக்கு சந்தேகம் வந்துடும். குழந்தை கொடுத்தவனுக்கு எடுக்கிற உரிமை இருக்குங்கிற நம்பாட்டி அதுக்கு பெரிய ஈமானா ஆடி போச்சுல. இப்ப அப்ப நம்ம என்ன வழங்கணும்? நமக்கு ஒரு துன்பம் நேரும் சொன்னா அது துன்பம் நீங்க நினைச்சிடக்கூடாது, ரிசர்வ் பண்றோம். நம்ம மனிதன் என்ன செய்யறான்? நாளைக்கு ஒரு நல்லது கிடைக்கிறதுக்காக வேண்டி இன்னைக்கு கஷ்டப்படுறானா இல்ல உலகத்துல? அதே லாஜிக்கு தான் எல்லாம் சொல்றான். என்ன சும்மா போடுற உன் புள்ளைய பறி கொடுத்தனா ஒண்ணு மணி ஆக்கிற போறேன்னா புள்ளைய பறி கொடுத்தது சபர் பண்ணா என்ன வச்சிருக்கிற பாரு, என்ன வச்சிருக்கிற? உனக்கு எந்த கண்களும் பார்த்திராத இன்பம், எந்த காதுகளும் கேட்டிராத இன்பம், எந்த வாயும் வர்ணிக்க முடியாத இன்பம், அந்த மாதிரி ஒரு இன்பமான சொர்க்கலோகத்தை உனக்கு சித்தப்படுத்தி வச்சிருக்கும் பொழுது இதெல்லாம் நீ இழந்தா இப்ப என்னங்கிற? இதெல்லாம் சகிச்சுக்கிட்டா என்ன? நீ உலகத்துல ஒரு நெல்ல போட்டு அழிச்சிட்டு 100 நெல் காத்துக்கிட்டு இருக்கிறே இல்லையா? அது மாதிரி காத்துக்கிட்டு என்ன வீணாக்கலையப்பா. உனக்கு கஷ்டத்தையே கடைசி வரைக்கும் எழுதி வச்சா நீ கவலைப்படு. இது அற்பமான சின்ன கஷ்டம், ஒரு விவசாயி படக்கூடிய கஷ்டம். விவசாயி வயல்ல நட்டுட்டு அந்த உழுதுட்டு கஷ்டப்படுறான், அந்த கஷ்டம் தான் இது. பிறகு அறுக்கும் போது அவனுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை பார்க்கணும். அந்த நாத்தை அறுத்து கதிர் அறுத்து அதை போரடிச்சு சாக்குல கட்டி வண்டியில ஏத்திக்கிட்டு போகும்போது ஒரு விவசாயிக்கு ஏற்படும் சந்தோஷம், அதையெல்லாம் விட கோடி மடங்கு பெரிய சந்தோஷத்தை நீ அடைய போற. அப்படிங்கிறதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உயிர் இழப்பா விளையப்படாத, யார் பண்ணாலும் பரவாயில்ல, நமக்கு இருக்கலாம் அங்க கணக்கு இருக்கு. நம்ம அமலே செய்யலங்க, நம்ம ஏதாவது செஞ்சது கூலி தந்தா ஒரு நியாயம் இருக்குது. நம்ம ஒண்ணுமே செய்யவே இல்லை, அவர் செத்தார் அவ்வளவுதான். அவர் செத்ததுக்கு நமக்கு ஏன் கூலி தரணும்? அந்த சபருக்கு தான் கூலி, சகிச்சுக்கிறதுக்கு கூலி. அப்ப நமக்கு அல்லாஹ் ஒரு கிஃப்ட் தர்றான். ஒரு ஆளை எடுக்க விட்டு நமக்கு என்ன பண்றான்? சொர்க்கத்துக்கு போற வாசல் லேசாக்கி விடுறான். எவ்வளவோ அமல் செஞ்சாலும் கிடைக்காத சொர்க்கம் இந்த சபர்ல கிடைச்சு போயிடுது, இந்த ஒரு சகிப்புத்தன்மையில கிடைச்சு போயிடுது. சொர்க்கத்துக்கு கொடுத்த ஒரு விளையாண்டு போயிட்டு போவேன். இப்ப நம்ம ஈமான் ஆடுமா? ஆடாது.